கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வேறு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். ஒரு 2 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்குவோம். கடாய் மஷ்ரூம் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், தேங்காய் பால் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிக்கே இது சீரகம் 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருக்கு. இந்த டைமுக்கு வந்துட்டிங்க ஒரு அரை இது கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு இது கட் பண்ணி இந்த டைம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைம் இதோட லாஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா இந்த வறுத்த முந்திரி, இந்த முந்திரி பருப்பு போட்டு கலந்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முந்திரி நெய்யில் வறுத்துட்டு லாஸ்ட்டில் போட்டோம்னா நம்மளோட சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றென்றும் தேவை. இன்னை மஞ்சுமணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. ஓகே, பாய்.